ஜபாகுசுமசங்காசம் காசிபேய மகாகிருதிம் ததோதிம் சர்வபாபக்னம் பிரணதோஷ்மி திவாகரம். அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து சூரிய புராணம் கேட்டு மகிழ்ந்து வருகிறோம். 18 புராண்களை வியாச மகரிஷியின் மூலமாக சூதமுனிவர் கேட்டு சூதமுனிவரிடம் இருந்து நைமிச்சாரண்யம் வனத்தில் இந்த சூரிய புராணம் தொடங்கி பிருகத்பலன்கிற ஒரு ராஜாவுக்கு வசிஷ்ட மகரிஷி சொல்லக்கூடிய சம்பாஷணையாக இந்த விஷயம் தொடர்ந்து நாரதர் மகரிஷி சாம்பவனுக்கு உரையாடக்கூடிய படலமாக இந்த சூரிய புராணத்தை பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்ட பாகங்களை பார்த்து கொண்டு இந்த பாகத்தில் சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஆச்சாரங்களும் மற்றும் சூரிய பகவானுக்கு பிடித்தமான விஷயம் என்ன, சூரியனையே மிரட்டிய ஜமதக்னி முனிவர் என்கிற இரு படலத்தை இந்த பாகத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். சூரிய பகவானுடைய ஆலயத்தை நிர்மாணம் செய்து பலவிதமான சந்தோஷங்களை அடைந்த சாம்பவன் மகரிஷியை பார்த்து சூரிய பகவானை பூஜிக்கும் முறைகள் யாவைன்னு ஒரு விஷயத்தை கேட்குறார். அப்போ நாரத மகரிஷி சூரிய பகவானை வணங்கக்கூடிய முறையை சொல்லுகிறான். சூரியனுக்கு நமஸ்காரத்தினால் வணங்குவது ரொம்பவும் பிடிக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் நமஸ்காரம் செய்கிறீங்களோ, அதாவது சந்தியாவந்தனம் காலை மதியம் மாலை, காலையில் இருக்கக்கூடிய அந்த சன்ரைஸும் மத்தியானத்துலேயும் சன்செட் சாயரக்ஷை போடுதல சந்தியாவந்தனம் நமஸ்கரித்ததால் பிரீத்தமாகக்கூடிய தேவதை. அதே போல் நம்ம பொதுவாக ஒரு மூர்த்திக்கு வழிபாடு செய்யக்கூடிய தன்மைகள் நம்ம ஒரு சில விஷயங்கள் பட்டியலிடுவோம். 6 மணிக்கு மேலே அந்த பூக்களையோ இலைகளையோ சுவாமிக்கு பூஜைக்கு பறிக்கக்கூடாது. உமிழ் நீருடன் வேதம் சொல்லக்கூடாது. எச்சில் கைகளால் பூக்களை தொடுத்து சுவாமிக்கு போடக்கூடாது. அசுத்தமான நிலையக்கூடாது. இருமுறை ஒரு நாளுக்கு ஒரு நபர் ஸ்நானம் செய்ய வேண்டும். இந்த அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள், பல் தேய்ச்ச பிறகுதான் பூக்களையே பறிக்க வேண்டும். இது மாதிரி பலவான விஷயங்களை நாரத மகரிஷி சாம்பவனுக்கு உரையாடி கொண்டே வருகிறார். இந்த உரையாடல்கள்லாம் கேட்டுக்கிட்டே வரா சாம்பவன். ஒரு சில விஷயங்கள் சாம்பவனுக்கு ரொம்பவும் பிரீத்தமாக இருக்கு. ஒரு கை கால்கள் அலம்பிதான் உணவு உட்கொள்ள வேண்டும். படுக்கையிலே இருந்து கொண்டு உணவு உட்கொள்ளக்கூடாது. தனக்கு உண்ட மீதியை அதிதியாக இருக்கிறவருக்கு அந்த உணவை கொடுக்கக்கூடாது. பூமியை கைகளால் கீறக்கூடாது. அதன் பிறகு நீண்ட தூரம் பிரயாணம் செய்வதற்கு மாலையோ அதிகாலையோ தேர்ந்தெடுக்கக்கூடாது. சதுர்தசி, அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமியோடு மனைவியுடன் உறவு கொள்ளக்கூடாது. இந்த மாதிரியான பலவாறான விஷயங்கள். பெரியோரை எப்படி மதிக்க வேண்டும், ஒரு நாய் தன் மூக்கால் முகர்ந்த உணவை உட்கொள்ளக்கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாமே பட்டியலிடுறாங்க. இந்த ஆச்சாரம்னு ஒரு பகுதியில் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை நாரதர் சாம்பவனுக்கு சொல்கிறார். இதோடைய நோக்கமே சுத்தம்தான். முதல்ல எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாக நம்மளுடைய உடலை வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தூய்மைங்கிறது நம்ம மனதிற்குள் ஏற்படும். ஆகையினால தான் இந்த நம்ம தினமும் காலையில் குளிக்கிறது, பல்லு தேய்க்கிறது, நம்மளுடைய காலை விதமான கடன்களை முடிப்பது, இது ஆஸ்வாசப்படுத்துறது, இது எல்லாமே அந்த சுத்தத்துக்குள்ளே தான் அடங்கும். இப்போ முதல் விஷயம், நீங்கள் சுத்தமாக இருந்தாலே போதும். எந்த பகவானாக இருந்தாலும் உங்களை நோக்கி நெருங்கி வருவாங்க.
ஒரே ஒரு உன்னதமான வரிகளை தான் பலவேறான பகுதிகளில் பலவேத பாயிண்ட்ஸாக பிரித்து அவர் சொல்லுகிறார் நாரதர். இப்போ இதற்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லிகிட்டே வர சொல்ல சூரியனுக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப பிரீத்தி ஆகும். என்னென்னா, யார் கொடையும் பாதரட்சையும் செருப்பும் கொடையும் யார் தானம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சூரியன் இந்த விஷயம் பண்ணுறதால சூரிய பகவானுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக ஆவாங்கன்னு. ஏன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு சூரியன் பிரீத்தி அடைகிறார், ரொம்ப ஏன் அவருக்கு விருப்பம் அடைகிறான்னு கேட்க சொல்ல, அப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஜமதக்னிங்கிற ஒரு முனிவர் இருக்கிறார். ஜமதக்னி முனிவர் யாருன்னா, முனிவர் பிருகுவோடைய வம்சத்தில் தோன்றிய ஒருவர் தான் ஜமதக்னி. மகா தபஸ்வினி. அவர் வில்வித்தையில் ரொம்ப உன்னதமானவர். அப்படி இருக்கக்கூடிய வில்வித்தையில் உன்னதமான அந்த நபருக்கு ஒரு மனைவி உண்டு. அவங்க தான் ரேணுகாதேவி. இந்த ரேணுகாதேவியும் ஜமதக்னியும் நல்ல ஒரு ரிஷி மற்றும் ரிஷி பத்னியாக தன்னுடைய அனுஷ்டானங்களை செய்து வராங்க. ஜமதக்னிக்கு ஒரு விஷயம் என்ன பிடிக்கும்னா, வில்வித்தையில் ரொம்ப வல்லவராக இருக்கிறதால ஒவ்வொரு நாளும் இந்த வில்வித்தையை பயிற்சி செஞ்சு கொண்டே இருப்பார். அப்படி பயிற்சி செய்யும்போது அவருடைய அம்புகள்லாம் ஒவ்வொரு இடத்துல போய் விழும்ல, அந்த அம்புகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது அவங்களுடைய மனைவி ரேணுகாதேவி. அப்படி ஒவ்வொரு நாள் அவர் ஒரு நாள் ரொம்ப உற்சாகமாக காலையில் அவருடைய நித்திய கருமாக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு ரொம்ப உற்சாகத்தோடு அந்த வில்வித்தையை எடுத்து ஒவ்வொரு பானமாக எய்து கொண்டே வரார். ஒரு சில பானங்கள் அந்த உற்சாகத்தின் காரணமாக வெகு தூரம் ரொம்ப தூரமாக போய் அந்த பானங்கள் சேருது. அப்போ ரேணுகாதேவி தான் போய் எடுத்து கொண்டு வரதால அவங்க அந்த பானம் விழுந்த இடத்தை நோக்கி எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப களைச்சிடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு வெயில் ரொம்ப கோரமாக இருக்குது. அந்த காலில் அவங்களுடைய பாதத்தை தரையில் வைக்கவே முடியல, அந்தளவுக்கு வெப்பமாக இருக்குது. இவங்களால் எவ்வளவு தான் அந்த அம்புகள் வில்லுகள் எடுத்து அந்த சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க முடியல. ஆள் ரொம்ப களைச்சி போயிடுறாங்க. ஒரு மரத்தடி நிழல் இருக்குது. அங்கே கொஞ்சம் ஒரு சின்ன சுனை மாதிரி இருந்தது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு அந்த மரத்து நிழலில் இருந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழித்து ரேணுகாதேவி ஜமதக்னியை போய் பார்க்க சொல்ல அவங்க பயந்துட்டாங்க. நம்ம களைப்பில் நம்ம இங்கே அமர்ந்துட்டோம், நம்மளுடைய கணவர் ஜமதக்னி நமக்காக காத்து கொண்டிருப்பார், கோவித்துப்பார்னு சொல்லிட்டு ரொம்ப உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்க தலையெல்லாம் புசு புசுன்னு வேர்க்க அவங்க போய் நிற்கணும். ஜமதக்னி பார்த்து, ஏம்மா என்ன ஆச்சு, ஏன் இன்னைக்கு தாமதம்னு கேட்குறப்ப அவங்க அந்த நான் தவிழ்ந்த குலத்தோடு சொல்கிறாங்க, வெயில் ரொம்ப இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க, என்னால் இதை தாங்கவே முடியல, என் தலையெல்லாம் கொதிக்குது, தரையில் கால் என்னால் வைக்கவே முடியல, அக்னியில் கால் வைக்கிற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு சின்ன மரத்தடி நிழல் இருந்தது. அங்கே போய் நான் கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்திட்டு வந்தோடனே ஜமதக்னி சூரியனை பார்த்து கோபம் கொண்டாராம். என்னுடைய மனைவி களைச்சி போகிற அளவுக்கு அப்பா நீ வெயில வீசுவேன்னு சொல்லி அந்த அம்பாளுடைய ரேணுகாதேவி கையில் இருந்த அம்பெல்லாம் வாங்கி சூரியனை நோக்கி அம்பை தொடுத்து வில்லில் நின்றுந்தாராம். இது எல்லாமே பார்த்து சூரிய பகவான் ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு ஒரு பிராமணர் வடிவத்தில் ஜமதக்னியை பார்த்து, நீங்கள் யாரை நோக்கி இந்த அம்பை வச்சுருக்கோன்னா சூரியனை நோக்கி தான் வச்சுருக்கீங்கன்னு. ஏன் சூரியனை நோக்கி வச்சுருக்கீங்க? ஒரு நாள் அந்த நாளுடைய அந்தமும் ஆதியுமாக நியமனம் செய்யக்கூடியவர் தான் சூரிய பகவான். நீங்கள் பார்க்கக்கூடிய பயிர்கள் எல்லாம் பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் சூரிய பகவான். அப்போ அந்த பச்சையாக இருக்கக்கூடிய பயிர் வளர்ந்து உணவாக மாறுகிறதுக்கு உதவியாக இருப்பவர் சூரிய பகவான். அந்த பயிர்கள் வருவதற்கு மழையை வருஷித்து மேகங்களை உருவாக்கி மழையை பொழிய வைப்பவர் சூரிய பகவான். அப்படி வளர்ந்த பயிர்களால் சாப்பிட்டு மனிதர்கள் அந்தடுத்த சந்ததியை உருவாக்குறாங்க. பூஜைக்கு உண்டான மலர்கள் அந்த செடியில் இருந்து தான் வருது. அப்படி இருக்கக்கூடிய அந்த செடிகள் எல்லாம் வளர்ந்து மரமாக மாறி ஓமத்துக்கு உண்டான சமுத்துகளாகவும் அந்த மரங்கள் மாறுவதற்கு காரணம் சூரிய பகவான் தான். ஏன்னா அவர் தான் அந்த வெப்பத்தை காட்டி நல்லா அந்த உலர செய்கிறார். எல்லா விஷயத்தையும் சூரியனை நோக்கி வந்த பிராமணர் எல்லாத்தையும் பட்டியலிடுறார். இவ்வளவு நன்மைகள் செய்து உலக நன்மைக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபரை போய் பார்த்து நீங்கள் வில்லேந்தி நிற்கிறீங்கன்னா, ஜமதக்னி பாட்டு கேட்டோடனே நீ என்ன சொன்னாலும்
என் மனைவி கால் வந்து தாமரை போன்றது, அதுவே இன்னும் நெருப்பு மாதிரி செவந்து போய் கிடக்குதுன்னா இவரால் தான் நான் இவரை அடிப்பேன்னு சொன்னோடனே இப்போ அந்தணனாக வந்து சூரியபகவான் கேட்குறாரா, அவர் நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடியவர், ஒரு இடத்துல நிற்க மாட்டார், நகர்ந்துகிட்டே இருப்பார். அவர் எப்படி உங்கள் அம்புனால் அடிப்பீங்கன்னா, நான் வந்து ஒரு முனிவர், என் பெயரே ஜமதக்னி, என்னுடைய ஞான திருஷ்டினால் அவர் எப்போ வந்து இளைப்பாருவார், எப்போ வேகமாக செல்வார், எப்போ ஓய்வெடுப்பார், எப்போ நிதானமாக செல்வார் எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் போதும், அவர் அப்படி கண்ணசுற நேரத்தில் நான் அன்பை செலுத்திடுவேன் சொல்லிக்கிட்டே நிற்க சொல்ல அந்த பிராமணர் வந்து சொல்கிறார், நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், நீங்கள் சூரிய பகவான் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறேன் அப்படின்னு கேட்டு சொல்கிறார். ஏன் இவ்வளவு கோவம்னோடனே, இந்த அக்னியும் இந்த சூட்டை வந்து எங்களால் தாங்கவே முடியலை, ஏன் நீங்கள் இவ்வளோ நல்லது செய்கிற நீங்கள் வந்து இவ்வளோ உஷ்ணத்தை ஏன் செலுத்துறீங்கன்னா, இது உலக நன்மைக்காக இருந்தாலும் எங்களால் இதை தாங்கிக்கவே முடியலன்னொடனே அப்போ சூரிய பகவான் என்ன சொல்கிறார், ஒரு கொடையும் பாதத்துக்கு பாதரட்சையும் போட்டுக்கோங்க, இந்த தாபத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்க. யார் யார் வந்து இதே போல் வந்து ஒரு குடையும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஒரு சாமானிய மனிதனுக்கு இதே மாதிரி குடையும் பாதரட்சையும் கொடுக்குறாங்களோ அதுக்கு நான் சந்தோஷம் அடைவேன். அதை முதல் விஷயமாக நானே உங்களுக்கு வந்து ஒரு பாதரட்சையும் ஒரு கொடையும் தரேன், உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும். நீங்கள் சௌரியமாக இருங்க, எவ்வளவு கடுமையான வெயிலோ உச்சி காலையில் கூட நீங்கள் இதை பயன்படுத்தி எளிமையாக வந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கடக்கலான்னு சூரிய பகவான் சொன்னோடனே தன்னுடைய கோபத்திலிருந்து விலக்கி சூரிய பகவான் அந்தன வடிவத்தில் இருந்து தன்னுடைய உண்மையான சுரூபத்தை காட்டி ஜமதக்னி அதை கண்டு பலவிதமான ஸ்தோத்திரங்களை செய்து அவர் கொடுத்த பாதரட்சியும் குடையும் வாங்கிக்கிறார். ஜமதக்னியும் சூரிய பகவானை வணங்கி ரேணுகாதேவி அங்கே இருந்து விடைபெறாங்க. இந்த சம்பவத்தை நாரதர் சாம்பவனுக்கு சொல்கிறார். அந்த சூரியனுடைய கிரகணங்கள் எந்த அளவுக்கு தாபத்தை ஏற்படுத்தக்கூடியது விஷயங்களை வந்து சொல்கிறார். இதோட இந்த பாகம் வந்து முடிவு பெறுறது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பதிவில் இதோடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.